காலகட்டங்களில் உண்மையிலே பலருடைய கனவு கன்னி தான் சிம்ரன் அதை மாற்றுக்கிறதுக்கு கிடையாது. வடிவேல் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் அவங்க மனைவி கோவை சரளா இவர் போலீஸாக இருப்பார் சிம்ரன் அப்படின்னு குரல் கொடுப்பார் சிம்ரன் சிம்ரன்னு 90களில் சிம்ரன் அவ்வளோ பெரிய பெரிய பாப்புலர் அதுவும் சவுத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வரவேற்பு. ஏன்னா இந்தி சினிமாவால் நிராகரிக்கப்பட்ட ஒரு நடிகை இந்தி சினிமாவில் துணை கதாபாத்திரத்திற்கு மட்டும்தான் லாக்கி அப்படின்னு சொல்லி அங்கிருந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு பத்திரிகைகளுக்கு அட்டைப்படம் எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர் அவர் பார்த்துட்டு, அம்மா உன் முகம் இங்கே இருக்கிற பாலிவுட் இந்த இந்திக்கார பயல்கள்லாம் உன் முகம் பிடிக்காது, நீ பார்த்தீங்கன்னா பஞ்சாபி பொண்ணாக இருந்தாலும் அசல் அக்மார்க்கு சவுத் இண்டியன் முகம், நீ சவுத் இந்தியாவில் போய் ட்ரை பண்ணு, தெலுங்கு தமிழ் கன்னடத்தில் போய் ட்ரை பண்ணு, குறிப்பாக தெலுங்கு தமிழில் உன்னை கொண்டாடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை விதையை விதைத்தவர் ஒரு ஒரு பத்திரிகை ஃபோட்டோகிராஃபர். அதனால தான் பார்த்தீங்கன்னா சிம்ரன் இன்டர்வியூக்கு இந்த 90களில் நடிச்சிட்டு இருக்கும் பொழுது ரிப்போர்ட்டரை தாண்டி ஃபோட்டோகிராஃபர் எல்லோரும் அப்போ அந்த காலகட்டங்களில் இப்போ தான் நிறைய நீங்கள் கூகுளில் போய் எடுக்கலாம், டிஜிட்டல் ஆகி போச்சு, சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. அப்போல்லாம் நீங்கள் ஸ்டில் கேமராவில் ஃபிலிம் போட்டு எடுத்தால் மட்டும்தான் ஃபோட்டோ. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஷூட்டிங் நடக்கும்போது அவரை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த மீடியா பத்திரிகை ஃபோட்டோகிராஃபர்களே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவர் ஒரு மூடு இருந்தால் தான் கொடுப்பார். ஏன்னா ரஜினி படங்களுக்கு அவ்வளோ பெரிய டிமாண்ட் அந்த ஃபோட்டோவுக்கு. நீங்கள் எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் அப்போது நீங்கள் கூகுள்லாம் எடுக்கவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்கள் தான் பெரிய தெய்வம். இவங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்லாம் ஃபோட்டோகிராஃபர் இல்லாமல் நீங்கள் இன்டர்வியூ பண்ண போனீங்கன்னா ஒரு மாதிரி நல்லாவே பேச மாட்டாங்க. அதை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிடணும், புகைப்பட கலைஞரோடு நாங்கள் வரோன்னு சொன்னால் அவங்க மேக்கப் இப்படிலாம் போட்டுக்கின்னு இது வருவாங்க. நம்மக்கிட்ட பேசுறது 10 நிமிஷமாக இருக்கும். அங்கே ஃபோட்டோகிராஃபர்கிட்ட போஸ்ட் கொடுக்குறது 1 மணி நேரம் 2 மணி நேரம் இதுவாக இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, தன்னுடைய வாழ்வில் ஒரு மாறுதலை ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் அந்த புகைப்பட கலைஞர் அப்படின்றது சிம்ரன் மறக்கவே இல்லை. இப்போ கூட மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ, ஒரு சம்பவம் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனிதாபிமானம் இருக்கும். அதை தாண்டி ஒரு அன்புன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அதுதான். சென்னையை சேர்ந்த 10 வயசு பெண் நிஷா அப்படின்ற அந்த பெண் ஒரு மாற்றுத்திறனாளி. பிறக்கும் போதே ஒரு கை இல்லை அந்த குழந்தைக்கு. அந்த பெண் என்னென்னா பெரிய வசதிகள் கிடையாது, டான்ஸ் மேலே ஒரு பெரிய பிரியம். டான்ஸை எங்கேயாவது பார்த்தா அச்சு அசலாக ஆடக்கூடிய அதிலும் குறிப்பாக டிவியில் சிம்ரனுடைய டான்ஸ் அப்படின்னா அப்படி ஆடக்கூடிய. ஏன்னா 90 காலகட்டங்களில் 2000 தொடக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிம்ரன் டான்ஸுக்கு ஒரு பெரிய பெரிய ஃபேன்ஸு. அவர் சிம்ரனுடைய தமிழில் அறிமுக படம் விஐபிலே பார்த்தீங்கன்னா கலக்கியிருப்பாங்க சிம்ரன். மயிலு மயிலு மயிலம்மா அந்த பாட்டு சிம்ரனா அல்லது ரம்பாவான்னு தெரியல ஆடுறது அந்த பாட்டு பெரிய ஹிட்டு. அதன் பிறகு நிறைய பாட்டு சிம்ரன் டான்ஸுக்காக போய் படம் பார்த்தவங்களாம் உண்டு. அப்படி இந்த பெண், அதுவும் இன்றைய 2K கிட்ஸ் அந்த குழந்தை டிவியில் சிம்ரனுடைய பாட்டை பார்த்துட்டு அச்சு அசலாக அப்படியே ஆடி இருக்கு அந்த நிஷா. ஒரு பிறவிலே ஒரு கை கிடையாது, ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலை. இது வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நாமளே எங்கே பொழப்புக்கு போகிறோம், நாமளே எங்கே போய் வரோம், இது டான்ஸ் ஆடினான்னா குழந்தை டான்ஸ் ஆடி கிடக்குது ஆடட்டும் அப்படின்னு. அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு சமூக ஆர்வலர் முகமது ஆஷிக் அப்படின்றவர் தான் பார்க்குறாரு. அது என்னையா டேலண்ட் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, அந்த தெருவில் இந்த கம்பி வழியாக போய் வித்தை கட்டுற இந்த நார்த்துலேருந்து இந்த கயிறு மேலே நடக்கிற அந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது எப்படியா இது இவ்வளோ பெரிய திறமை, எப்படி இந்த குழந்தைங்கள்லாம் இவ்வளோ இது பயங்கரமான, இவங்கெல்லாம் ஜிம்னாஸ்டிக்கில் சேர்த்தா கண்டிப்பாக ஒரு பதக்கங்களை அடிப்பாங்களே, இவங்களுக்கு ஒரு முறையான பயிற்சி கொடுத்தா பெரிய அளவில் வருவாங்களே. இப்போ நம்ம இப்போலாம் இந்த நரிக்குறவர்கள்லாம் வேட்டையாடக்கூடாது. அப்போல்லாம் நாங்கள் படிக்கிற காலகட்டத்திலாம் துப்பாக்கி இந்த குருவி சுட்டுறதுக்கு எடுத்து போவாங்க இல்லைங்களா, அப்படி குறிப்பாக அடிப்பாங்க. அப்போல்லாம் வாத்தியாருங்கெலாம் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் துப்பாக்கி சூடு போட்டியில் ஒலிம்பிக் அமிச்சோன்னு வச்சுங்க தங்கத்தை குவிச்சு எடுத்துருவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பெலாம் இல்லை. இப்போ அந்த பெண் இந்த சின்ன பொண்ணு நிஷா என்ன பண்ணுறா, அதுமாதிரி டிவி முன்னாடி ஆடுறா, ஒரு டேப்பில் போட்ட பாட்டுக்கு ஆடுறா அப்படின்போது அவங்க வீட்டில் இருக்கும் குழந்தை ஆடுது, அவ்வளோதான், நல்லா ஆடுறமா நீ சூப்பராக ஆடுறமா, இல்லை சில சமயம் திட்டுவாங்க, இருக்கிற வேலையை போய் பாரு, நாங்களே பொழப்புக்கு போயிட்டுருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு எப்போ பார்த்தாலும் டான்ஸ் ஆடிக்கினே இருக்கிற
எரிச்சல் தானே அது. போய் பள்ளியிடம் போய் இது பண்ணு அப்படின்னு அனுப்புவாங்க. ஆனால் இந்த நபர் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பெண்ணுக்கிட்ட ஒரு பெரிய திறமை இருக்குது. ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையாக இருந்தாலும் இதை நம்ம வந்து வெளியே தெரியப்படுத்தணும். ஏன்னா இப்போ வெளியே தெரியப்படுத்துறதுக்கு அத்தனை வசதிகள் இருக்குது இன்னைக்கு. அப்போல்லாம் வந்து நீங்கள் பத்திரிகையில் எழுதணும், அது வந்து பிரசுரம் ஆகணும், அதை ஒரு 10 பேர் படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த பத்திரிகை ஆஃபீஸில் அட்ரஸ் கேட்பாங்க யாருன்னு. இவங்க வந்து பத்திரிகை ஆஃபீஸில் கொடுக்கலாமா கொடுக்க வேணாம்னு அவங்ககிட்ட கேட்பாங்க. அதன் பிறகு அந்த பொண்ணுக்கு வாய்ப்போ இல்லை உதவியோ போய் சேரும். இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஃபோனில் எடுத்து ஒரு இன்ஸ்டாவிலையோ ஒரு ட்விட்டர்லேயோ அந்த ரீல்ஸை போட்டு விட்டிங்கன்னா சும்மா அப்படி பறக்க ஆரம்பிக்கும். ஒரு 1000 பேர் ஷேர் பண்ணி விட்டாங்கன்னா 1000, 10,000, 10,000 லட்சம், லட்சத்து மில்லியமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் அது. அப்படி தான் இந்த பெண்ணுடைய இந்த குழந்தையோடைய அந்த ஆட்டத்தை ஆட வச்சு ஒரு டான்ஸை அவர் வந்து ஒரு தன்னுடைய இன்ஸ்டாவில் போடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த குழந்தை வந்து சிம்ரனுடைய பெரிய ரசிகை, பெரிய வசதி கிடையாது, சிம்ரன் பாட்டுன்னா அப்படி ஒரு உசுறு அப்படின்னு அந்த இதை போடுறாரு. அது அப்படியே போய் சேருது இல்லைங்களா, போயிட்டு அது கடைசியாக நடிகை சிம்ரன் அவருடைய கண்ணில் படுது. யார் இது அப்படின்னு எல்லாருக்கும் இருக்குல்ல. ஏங்க எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் ஃபீல்ட் அவுட் ஆகியாச்சு, இப்போ படத்தில் நடிக்கிறாங்க ரைட்டு. முன்ன இருந்த காலகட்டங்களில் ஒரு 90களுடைய தொடக்கம் 90களுடைய இறுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்ரன் இல்லாத படமே கிடையாதுங்க. வந்து கால் ஷீட்டுக்கு அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு சுருக்கமாக சொன்னோம்னா ஒரு பஞ்சாபி வகுப்பை சேர்ந்தவங்க, அவங்க ஃபேமிலியே வந்து மும்பையில் வந்து செட்டில் ஆகிறாங்க. மும்பையில் இருக்கிற மிட்டாபாய் அப்படின்ற ஒரு கல்லூரியில் படிக்கிறாங்க. மிட்டாபாய் கல்லூரியிலேருந்து தான் பல நடிகைகள் வந்து வெளியே வந்திருக்காங்க. அது ஒரு ராசியான கல்லூரி வந்து. அந்த கல்லூரியில் படிக்கிறாங்க. படித்து முடிச்சுட்டு சினிமாவுக்காக ட்ரை பண்ணுறாங்க, மாடலிங் பண்ணுறாங்க. சினிமாவுக்கு வந்து பெரிய வாய்ப்பெலாம் கிடைக்கல, துணை கதாபாத்திரம் தான் கிடைக்குது. காரணம் என்னென்னா மாநிறமாக இருக்கிறாங்க, ஒரு நார்த் இந்தியனுக்கான முகமாக இல்லை, நல்ல குரல் வளம் இருக்குது, ஆள் நல்லா வசீகரமாக இருக்கிறாங்க, ரைட் எல்லாம். ஆனால் பெரிய சினிமா வாய்ப்பு வரல அப்படின்போது தான் நீங்கள் சூப்பர் ஹிட் முகாப்லா அப்படின்னு தூர்தர்ஷனில் ஹிந்தியில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது டாப் 10 சினிமான்னு சன் டிவியில் போட்டாங்க இல்லைங்களா, அதனுடைய தாத்தா அதுதான். இங்கேயே தமிழ்நாட்டிலேயே எத்தனை பேர் ஆண்டனை திருப்பி அதை பார்ப்பாங்க தெரியுங்களா, வருஷப்படுறது 9வது இடம் 8வது இடம், இதுவும் பாலிவுட் படங்கள் தான். அந்த சூப்பர் ஹிட் முகாப்லா அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் தான் ரிஷிபாலா. சிம்ரனுடைய ஒரிஜினல் பேர் ரிஷிபாலா. அப்போ இவங்களுக்கு யார் வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, அமிதாப் பச்சனுடைய மனைவி ஜெயா பச்சன் அவங்க தயாரிக்கிற படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த படம் சரியாக போகலை, சிம்ரனுக்கு ராசி இல்லாத நடிக்கின்றாங்க, அன்ஃபிட்டுன்றாங்க. அது பெரிய மன வருத்தமாகுது. அந்த நிகழ்ச்சி பெரிய ஹிட்டு, இந்த சூப்பர் ஹிட் முகாப்லா ஹிட்டு, டாப் 10 ஹிட்டு. அப்போ தான் அந்த ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாரு, இங்கே வராங்க. தமிழில் முதல் படம் வந்து விஐபி. அந்த படம் சுமாராக படமாக இருந்தாலும் அந்த படத்தினுடைய பாட்டெல்லாம் ஹிட்டு, சிம்ரனுடைய நடிப்பு பெரிய ஹிட்டு, பிரபுதேவா டான்ஸ் ஹிட்டு. அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படமாக தமிழில் உள்ள முன்னணி நட்சத்திரம் கூட சிம்ரன். எனக்கு தெரிஞ்ச நல்ல ஞாபகம் இருக்குது, 99 கண்ணெதிரே தோன்றினால், ஆமாம் கண்ணெதிரே 98ன்னு நினைக்கிறேன், இன்டர்வியூக்காக போயிருக்கிறேன் நான் வந்து ஏவிஎம்மில். அப்போ லேண்ட்லைனில் தான், ஏதோ ஒரு லேண்ட்லைன்லேருந்து பிடிச்சி அவங்களுக்கு மேனேஜர், அப்போ வந்து மேனேஜராக பிஆர்ஓவா யாருன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் கூட நான் மறந்துட்டேன். அதன் பிறகு முனுசாமி இப்போ வரைக்கும் இருக்கார், அவர் தான் மேனேஜர். வந்து கேகே நகரில் தான் அவர் வீடு. அப்போ இருந்தவர் வந்து அப்போ புதுசாக சேர்ந்துருக்காருன்னு. அவர்னா அந்த மேக்கப் ரூம், ஏவிஎம் மேக்கப் ரூமில் என்னை உள்ளே விடவே மாட்டேன்றார். என்னை கேட்காம நீங்கள் எப்படிங்க வந்து சிம்ரன் மேடத்துக்கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கலாம்? ஏங்க அவங்க தாங்க வர சொன்னாங்க, நீங்கள் அவங்கள போய் அதையும் போய் கேட்க மாட்டேன்றாரு. பெரிய தகராறே ஆகிப்போச்சு. வந்து சத்தம் வந்து அங்கே மேக்கப் ரூமில் ஏசியை தாண்டி, அப்போ விண்டோ ஏசி தான், அதை தாண்டி உள்ள சத்தம் கேட்டவுடனே அங்கேருந்து குரல், சிம்ரனுடைய குரல், என்ன பிரச்சனை, யார் என்ன அப்படின்னோடனே இந்த நபர் போய் பாருங்கள், ஒரு ரிப்போர்ட்டர் வந்து தகராறு பண்ணுறாரு, வேணும்னே வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணி, எங்கேயோ ஷூட்டிங்க்கு வந்தவர் இங்கே இன்டர்வியூ பண்ணணும். அப்போ வந்து அப்பாயின்மெண்ட்டில் ஷூட்டிங் பண்ணோம்னா ஒரு 10 ஷூட்டிங் நடக்கும், அங்கே இருக்கிறவங்களாம் ஆர்டிஸ்ட்லாம் இன்டர்வியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு 1க்கு 2 சொல்கிறாப்புல. சொன்னோடனே வர சொல்லுங்கன்னா, அப்புறம் நான் ஆள் பார்த்ததில்ல, நான் தான் மேடம் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஓ எஸ் அப்படின்னு சொன்னால், இவர் மறுபடியும் இந்த நபர் வந்து இது பண்ணோடனே அங்கே பாருங்கள் சிம்ரனுடைய புத்திசாலித்தனம், அவர் கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்து நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு அவர் பேரை சொல்லி, அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை, சொல்லிவிட்டு அந்த துணிங்கள்லாம் ஓரமாக போட்டு வச்சுருக்காங்க, இதை எடுத்து போய் லாண்ட்ரிக்கு போட்டு அப்படின்னாங்க. நீ அதுக்கு தான் லாக்கி,
நீ வந்து வெளியே வந்து என்ன மேனேஜர் இதுன்னு சொல்லிகிட்டு இருக்க, எடுத்து போய் லாண்ட்ரிக்கு போடு அப்படின்னு. அந்த ஆள் முகமே மாறி போச்சு வந்து. எதுக்கு சொல்கிறேன்னா, இதுதான் இந்த புத்திசாலித்தனம் தான் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த போல்டா இருக்கிற விஷயம் தான். இவ்வளோ காலம் இந்த சினிமாவில் குப்பை கொட்டுறதுனா சாதாரண விஷயமா? அதை தாண்டி ஒரு உச்சத்தை அடைஞ்சாச்சு வந்து. சிம்ரனுடைய பாட்டுக்கு ஒரு தனி இது உண்டு. அதையெல்லாம் மீறி பர்சனலாக அவங்களுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்து. குறிப்பாக அவங்களுக்கு வந்து சினிமா நடிகைனாலே ஒரு வெறுப்பு வந்துடும்ல. இந்த காதலிக்கிறது, ஏமாத்துறது, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது. அதில் ரொம்ப முக்கியமாக ராஜசுந்தரமும் இவங்களும் காதலிக்கிறாங்க. கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்கப்பா, நிச்சயமே ஆயிடுச்சு அப்படின்லாம் கூட பெரும் தகவல் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரையும் வச்சு ஐ லவ் யூன்னு ஒரு படமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணவர் யாருன்னா மனோஜ்குமார் டைரக்டர். அவர் தான் ப்ரொடியூசர். யார்? பாரதிராஜாவுடைய மைத்துனர். அந்த படத்துக்கு ஒரு கிரிக்கெட் சம்மந்தமான படம். ராஜசுந்தரமும் சிம்ரனும் சேர்ந்து நடித்தாங்க அந்த படம். அந்த படத்து சமயத்தில் உச்சத்தில் இந்த இன்விடேஷனை ஒரு பேட்டும் ஒரு பாலோடு கொடுத்தாங்க. இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் பஞ்சதந்திரம் படத்தில் போய் நடிக்கிறாங்க. பஞ்சதந்திரம் நடிக்கும்பொழுது தான் கமலுக்கும் சிம்ரனுக்கும் ஒரு பெரிய நெருக்கமாகிடுச்சுன்னு பத்திரிகையில் பெரிய அளவில் இதுவாக வருது. பயங்கர இதுவாக வருது. ஏறக்குறைய கமலஹாசனுடைய கண்ட்ரோலில் சிம்ரன் இருக்கிறாங்க. அவர் கையெச்சா தான் அவங்க வந்து அந்த பக்கம் போவாங்க. அவர் சொன்னால் தான் அவங்க வந்து பேசுவாங்க. இவர் தான் கால் ஷீட் பார்க்குறாரு. இவர் வந்து கண்ணசைவுக்கு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு நல்ல நடிகை யாருடைய கண்ட்ரோலில் போயிட்டாங்க பாருன்னு தாறுமாறாக எழுதுகிறாங்க. அப்போ குமுதத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு கமலஹாசன். என்னுடைய பெட்ரூமை வந்து எட்டி பார்க்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு. அதுதான் தலைப்பே. என்னுடைய படுக்கை அறையை வந்து எட்டி பார்க்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு. அதன் பிறகு பம்மல் கே சம்பந்தம் படத்துலையும் நடிக்கிறாங்க. நடித்தபோது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுதுன்னா, நான் கேள்விப்பட்டது அந்த சமயத்தில் ஏதோ ஒரு படத்துக்கு கமல் கூட பம்மல் கே சம்பந்தம் பஞ்சதந்திரமா போய் என்னுடைய சம்பளம் என்னன்னு கேட்குறேன். இப்போ அப்போல்லாம் கூகுள் பே மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் கிடையாது. செக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா கேஷாக கொடுப்பாங்க. அப்போ அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அந்த ப்ரொடியூசரை சொல்கிறாராம் அது, இல்லை உங்கள் சம்பளத்தையும் சேர்த்து கமல் சார் வாங்கின்னு போயிட்டார் அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு நிதி நெருக்கடியில் அவர் இருந்ததாக ஒரு தகவல் வாங்கி போயிட்டாருன்னா, ஆஹா இது நமக்கு சரிப்பட்டு வராது, இது ரொம்ப ஓவராக போயிடுதுன்ட்டு அவங்க வெளியே வந்த பிறகு ராஜசுந்தரமும் வீட்டில் ஒத்துக்கலை. ராஜசுந்தரம் கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் இருந்தார் சிம்ரனை. ஏன்னா அந்த நேரம் தான் பார்த்து பிரபுதேவாவுக்கும் டான்ஸர் ரமலத், ஒரு டான்ஸர் குரூப் டான்ஸ் ஆடுறான், அவன் ரமலத்து கொடுக்குன்னா அந்த ஃபேமிலி ஏற்றுக்கவே இல்லை. நீங்கள் ராஜசுந்தரம் அவர்களுடைய அந்த ஃபேமிலி அவங்க அம்மாலாம் எப்படின்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மைசூர் பக்கத்தில் பிராமினை விட ஒரு படி மேலானோம். அது என்னப்பா பிராமினை விட அப்படின்னா, இந்த மடியாக இருக்கிறதுன்னு வாங்க இல்லைங்களா. இப்போ சமையல் கட்டில் மருமகளை கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளிச்சுட்டு அந்த இதோடு வந்தால் தான் உள்ளே சேர்ப்பாங்க. அந்த ஆச்சாரம் இதெல்லாம் உண்டு. இப்போ கூட அதெல்லாம் சில இதுவும் உண்டு. அப்படியாப்பட்ட ஃபேமிலிக்குள்ளே இப்படி ஒரு ஒரு டான்ஸரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டாப்ல. இன்னும் பெரும் பிரச்சனை அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. நடிகை கல்யாணம் பண்ணிக்க போகிறார் ராஜசுந்தரம் அப்படின்னு. அது ஒரு பெரிய பிரச்சனை. மீடியாக்கள்லாம் அப்போ இந்த மாதிரியான மீடியாக்கள்லாம் பிரிண்ட் மீடியாலாம் ஒரு பெரிய இதுவாகி அதை காதல் தோல்வியில் வெறுத்து போங்கடா நீங்களும் உங்கள் சினிமா வேணான்ட்டு சிம்ரன் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. அது அப்புறம் அந்த கதையை பார்ப்போம். இப்போ என்ன நடந்தால் இந்த நிஷா, இந்த 10 வயசு அந்த பெண், அந்த பெண்ணோடைய அந்த பாட்டு அந்த ரீல்ஸை பார்க்குறாங்க இன்ஸ்டாவில். அந்த முகமது ஆஷிக் அப்படின்ற அவரை வந்து தொடர்பு கொள்கிறாங்க. ஆமாம் மேடம், உங்களுடைய பெரிய ரசிகை அந்த பொண்ணு, ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலை, நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படும் அப்படின்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு தன் வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணுங்க, சர்ப்ரைஸாக கூப்பிடணும். அந்த பொண்ணு இது பண்ணுது பாருங்கள், ஒரு ஃபீல்ட் அவுட் ஆகி இவ்வளோ காலம் ஆன பிறகும் அந்த கிரேஸ் கோலி சிம்ரனுக்கு அந்த முகத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்துட்டு, உனக்கு என் டான்ஸ்லாம் என்னென்ன பிடிக்கணும்னு, எனக்கு எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு. சின்ன டான்ஸ் பிடிக்குன்னா ஆழ்தோட்ட பூபதி பிடிக்கணுன்னு ஆழ்தோட்ட பூபதியை ப்ளே பண்ணோன்னே அந்த பொண்ணு ஆடுது. சிம்ரன் உட்காந்த இடத்துலையே அது மூமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அதன் பிறகு கண்ணை மூடின்னு அந்த பொண்ணை கூட்டின்னு வந்து கண்ணை மூடிக்கிட்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தி கண்ணை திறக்கும்போது ஒரு குட்டி சைக்கிள் இருக்குது. அது முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பு. ஏன்னா அந்த ஒரு ஒரு ரீல்ஸில் அந்த பொண்ணு சொல்லியிருக்கும் வந்து, எனக்கு ரொம்ப நாளாக சைக்கிள் வாங்கணும்னு ஆசை, குழந்தைக்கு ஒரு கையும் வேறு இல்லை, சைக்கிள் வாங்கணும்னு ஆசை, நான் இந்த ஒத்த கையிலே அந்த சைக்கிளை ஓட்டி போவேன், ஆனால் அதை வாங்கிறதுக்கு கூட என்கிட்ட வசதி கிடையாதுன்னு அதை படிச்சுட்டு அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி அதை கொடுத்துட்டு, நீ நல்லா பெரிய ஆளாக வருவே, நீ நல்லா படி, இன்னும் பெரிய இடத்து போவ அப்படின்னு அந்த சொல்கிற அந்த பூரிப்பு இருக்கு இல்லைங்களா. ஏன்னா எல்லா மனிதனுக்கும் புகழ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த புகழை தாண்டி அது ஒரு குறிப்பிட்ட ஜென்ரேஷன் வரைக்கும் தான் அந்த புகழ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளை மறந்துடுவாங்க. இப்போ சீனியர்லாம் இருக்காங்கல்ல, இப்போ இருக்கிற சின்ன பசங்கிட்டலாம் என்னை பற்றிலாம் ஒன்றும் தெரியாதுப்பா, நான்லாம் ஏன் தம்பி நீ எல்லாம் என்ன அப்படின்வாங்க. ஆனால் இன்றைய தலைமுறை, அதுவும் ஒரு 2K கிட்ஸு,
ஜென்சி கிட்ஸு நம்மளை இப்படி வரவேற்கிறாங்க, நம்மளை இப்படி பார்க்குறாங்க, நம்முடைய பாட்டை எடுத்து போட்டிருக்கிறாங்கன்னு அந்த பூரிப்பு இருக்குல்ல, அதனுடைய வெளிப்பாடு தான் அங்கே. இவ்வளோ காலம் இவ்வளோ புகழ் அடைஞ்சோம், இவ்வளோ சம்பாரித்தோம், இதெல்லாம் தாண்டி எவ்வளோ கான்ட்ரவர்சி வந்திருக்குது. அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த சிம்ரன் முகத்தில் அவ்வளோ பெரிய ஒரு பூரிப்பு இருக்குல்ல, அதுதாங்க நிஜமான கலைஞருக்கான ஒரு இது. நீங்கள் 1000 விமர்சனம் வைக்கலாம், இது பண்ணலாம். ஒரே பெரிய கான்ட்ரவர்சி சிம்ரன் மேலாம் கிடையாது. ஷூட்டிங்க்கு அப்போல்லாம் தாமதமாக வருவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தான். அதை தாண்டி பர்சனலாக பல பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்காங்க. சந்தித்து மீண்டு வந்து தீபக்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணி இன்றைக்கி சிம்ரன் நினச்சா மும்பையில் இருக்கலாம், டெல்லியில் இருக்கலாம். ஏன்னா டெல்லியை சேர்ந்தவதாக இருக்கணும், இல்லை இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கலாம். ஆனால் சென்னையிலே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, இந்த சென்னை தான் எனக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்தது, இந்த தமிழ்நாடு மக்கள் தான் என்னை பெரிய உச்சத்தில் கொண்டு போனாங்கன்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இந்த 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 ஊரை என்றைக்கும் மறக்க மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், இதுதான் என்னுடைய தாய் வீடு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா பல நடிகைகள் பார்த்திங்கன்னா ஃபாரின் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கின்னு அமெரிக்கா, இங்கிலாந்து, இது ஆஸ்திரேலியா அப்படி போய் செட்டில் ஆகிடுவாங்க. நான் டெல்லிக்காரரை கல்யாணம் பண்ணால் கூட சரி, நான் சென்னையில் தான் இருப்பேன், தமிழ்நாட்டு பொண்ணு தான் நான் அப்படின்னு சொல்கிற விதம், அந்த பஞ்சாபி பொண்ணுக்கான அந்த குணம், அதை தாண்டி அந்த உதவுற ஒரு குணம், இதெல்லாம் பெரிய விஷயம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.